ரிங்கு மூலியமாக தான் சங்கு ரிங்கு மூலியமாக தான் சங்குன்னு நான் நேற்றே சொன்னேனே, சங்கு சக்கர மாதிரி சுற்றுனேனே. யாராவது கேட்டிங்களா? இந்த வருங்க, ரிங்கு மூலியமாக தான் திருப்பி ஆரம்பிச்சிருச்சு பஞ்சாயத்து. அதாவது அவளை கூட சமாளிச்சிடலாம் ஓரளவு. ஏப்பா காசு இல்லை அப்படின்னு சொன்னால் கூட கேட்டுக்குருவா. சரி ரைட்டு வேணாம் விடுங்க, அவரே பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாரு. கஷ்டப்படுறத விட வப்பாட்டிக்கு எல்லாம் செய்யணுங்கிறதுல தான் குறிக்கோளாக இருக்கிறாரு. அவளுக்கு வீடு வாங்கி கொடுக்கணும், அவள் பிள்ளைய படிக்க வைக்கணும், அதில் இருக்கிற அக்கறை நம்மளுக்கு இல்லை. சரி அந்த மனுஷன் என்கிட்ட சந்தோஷமாக இருந்துட்டு போட்டும்னு சொல்லி கூட அவள் ஒரு மாதிரி விட்டுட்டா அந்த பிரச்சனையை, அந்த ரிங்கு பிரச்சனையை. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறேன்ப்பா, எனக்கு வேண்டியதை செய்யும்பா, ஜீவானம்சம் கொடும்பா, அதுக்கப்புறம் பார்த்தா நான் கோர்ட்டுக்கு போகிறேன் அங்கங்கம்பா. ஆனால் எல்லாமே சும்மா வாய் உதாறு தான். அந்த அளவில் என்னை கஷ்டப்படுத்த மாட்டா, எனக்கே நல்லா தெரியும். இப்போ நான் எதுக்கு சுற்றி வளைச்சி பேசுகிறேன்னா, இப்போ இவ என்ன அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு வர்றான்னா, அவளுக்கு 3ஆம் தேதி பிறந்த நாள், இவளுக்கு அதுக்கு அடுத்த நாள் 4ஆம் தேதி பிறந்த நாள். எவளுக்கு உண்மையான பிறந்த நாள், எவளுக்கு டூப்ளிகேட்டு பிறந்த நாளுங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் இப்போ இந்த 2 ரிங்கை எடுத்து காலையிலே கொண்டு என்கிட்ட கொடுத்து, இது நெளிஞ்சு போச்சான். இந்த பாருங்க, நெளிஞ்சு போச்சான். இதுவும் அதே மாதிரி ஒரு மாதிரி இதாகி போச்சான். இதெல்லாம் நான் இவளுக்கு பிப்ரவரி 14க்கு போட்டது. நாங்கள் காதலை அப்ரோச் பண்ணப்போ போட்டது. அப்போ ப்ரப்போஸ் பண்ணப்போ, அதுக்கு பேர் என்னங்க, ப்ரப்போஸ் பண்ணப்போ போட்டது இந்த ரிங்கு. இப்போ இதையும் மாற்றணுமா, இதையும் மாற்றணுமா? 2 ரிங்கையும் ஒன்றா போட்டு புதுசாக ஒரு 2 ரிங்கு வாங்கி கொடு. நீ புதுசாக தங்கம் தான் நகை விலை 14,500 15ங்கிற, பழைய நகையவே எனக்கு போட்டு புதுசாக மாற்றி கொடு அப்படின்னு சொல்லி இவன் என்கிட்ட கேட்குறான். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ நான் இது 2ஐயும் போய் போட்டுட்டு புதுசு வாங்கி கொடுத்தாலும் இந்த உலகம் என்னையும் நம்புமா? ஒரே கேள்வி தான். என்ன இருந்தாலும் இவளுக்கு நகை வாங்கும்போது இந்த பொண்டாட்டியை தவிக்க விட்டுட்டு அப்பாட்டிக்கு இப்போ மோதிரம் வாங்கி போட்டேன். ஒன்று வாங்கி கொடுத்தா அங்கேயும் வாங்கி கொடு, இங்கேயும் வாங்கி கொடு. ஏன் ஒரு கண்ணில் வெண்ணெய் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு வைக்கிற? இவ யார் உனக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்டில் ஏகப்பட்ட பேர் கேட்பீங்கிறது எனக்கு தெரியும். சுமியோட ஆளுக என்னை கரிச்சு கொட்டுவாங்கங்கிறது எனக்கு நல்லா தெரியும். இதனால் நான் என்ன சொல்லிட்டேன், காலையில் யாருக்குமே ரிங்கு வேணாம். உனக்கு 3 புடவை தைக்க கொடுத்தது இருக்குது, ஜாக்கெட் இருக்குது, அதை எடுத்து போட்டுட்டு காலையில் ஒன்று, மத்தியானம் ஒன்று, சாயங்காலம் ஒன்று கூட போட்டு பர்த்டே கொண்டாடு. கேக்கு வேணுமா சொல்லு, பிளாக்பெரி வேணுமா, இல்லை பிளாக் ஃபாரஸ்ட் வேணுமா, இல்லை எவரெஸ்ட் கேக்கு வேணுமா, இல்லை எவரெஸ்ட் சிகரத்துலேயே போய் கேக்கு வாங்கிட்டு வந்துடணுமா? எதாக இருந்தாலும் சொல்லி வாங்கி தரேன். சக்திக்கு தகுந்த மாதிரி தான் செய்ய முடியும், விரலுக்கு தகுந்த தான் வீக்கம் இருக்கணும். அதை விட்டுட்டு அளவுக்கு தகுந்த ஆசைப்படக்கூடாது. நிறையா செஞ்சுருக்கேன். வளையல் வாங்கி போட்டிருக்கேன், தங்கத்திலேயே கழுத்துக்கு கருகமணி. என் கட்டின பொண்டாடிக்கு கூட கருகமணி இல்லை, இந்த வரை பேக்கை தூக்கிட்டா காலங்காத்தாலேயே. இது எதுக்கு தெரியுமா? இவன் வீட்டை விட்டு கிளம்புறாளாம், தாராபுரத்துக்கு நான் வர வேணாமா, கோயம்புத்தூருக்கு நான் வர வேணாமா, 3 நாள் ஆகுமா, 1 வாரம் கூட ஆகுமா, சொல்ல முடியாதான். ஏன்னா இந்த அம்மாவும் அப்படியே நேராக டூர் போகிறாங்க. வண்டி வர வேணாமா, நேராக போய் தாராபுரத்தில் போய் கோகுலை விட்டுட்டு கோயம்புத்தூருக்கு போய் காலேஜ் அட்மிஷனுக்கு மீதி அந்த ஹாஸ்டலுக்கு கட்ட வேண்டிய பணத்தை கட்டிட்டு அப்படியே திருச்செந்தூர் போகிறாளாம். என்னை 1 வாரத்துக்கு யாரும் தேட வேண்டாம் அப்படின்னு சொல்லி லெட்ரு எழுதாமல் வாயிலே சொல்லிவிட்டு இப்போ கிளம்புறேன். இந்த பிள்ளைகளுக்கு பேக்குக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ரெடி ஆகிக்கிட்டு இருக்கா. நான் என்ன சொல்கிறேன், வாதத்துக்கு மருந்து இருக்குது, பிடிவாதத்துக்கு மருந்து இருக்கா? புரிஞ்சுக்கிறணும். என்கிட்ட பணமும் இல்லை, ஒன்றும் இல்லை, நான் தான் இருக்கேன். என்னையை தான் கொண்டு போய் அடகு வைக்கணும், வேறு வழியே கிடையாது. அவளை கூட புரிய வச்சிடலாம். இவ எனக்கு சுத்தமாக எடுபடவே இல்லைங்க. இவகிட்ட நம்ம பேசுகிற பேச்சு எடுபடலை, எதுவுமே எனக்கு இப்போ காலையிலேருந்து மூச்சியை தூக்கி வச்சுக்கிட்டு இருந்தா. காப்பி கூட பார்த்திங்கன்னா நான் தான் போட்டேன். இதில் சுமியை நான் ஒரு வகையில் பெருமையாக தான் நினைப்பேன். ஏன்னா புருஷன் படுற கஷ்டத்தை பார்த்து, சரி அவகிட்ட கூத்தியாக்கிட்ட போய் இந்த ஒரு பாடுபடுறானே மனுஷன், கஷ்டப்படுறானே, சரி போனால் போகுது, அந்தால தொந்தரவு பண்ண வேணாம், தொல்லை பண்ண வேணான்னு சொல்லி அமைதியாக போகிறான். சரி நான் இன்னொன்று கேட்குறேன், இந்த இடத்துல என் பிள்ளைகளுக்கு இன்னும் ஒரு நல்ல காரியம் பண்ணலை. அவனுக்கு ஒரு மெடிக்கல் வச்சு கொடுக்கல. அதே மாதிரி அவனுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு, அவன் படித்த படிப்புக்கு எதுக்கு அவன் மெடிக்கல் வேலை பார்க்கணும்? ஒன்று மெடிக்கல் ஷாப் வச்சு கொடுக்கணும், இல்லையா ஒரு செல்ஃபோன் கடை இல்லை ஏதோ ஒன்று வச்சு கொடுத்து காலகாலத்தில் அவனுக்கு ஒரு கல்யாண காட்சியை நான் பண்ண வேணாமா? அதுக்கு உண்டான வேலைகளை என்னை இறங்க விட மாட்டேங்கிறான். எல்லாத்துலேயுமே சுயநலம். இவ தான் என்னமோ வாழ்க்கையிலே இவ வாழ்கிறதுக்கு பிறந்தவ, மற்றவங்க பூரா பேருமே சாவறதுக்கு பிறந்தவங்கிற மாதிரியே இவன் நினைக்கிறான். கொஞ்சமாவது யோசிக்கணும், கொஞ்சமாவது விட்டு கொடுக்குற தன்மை வேணும். இந்த வகையில் சுமியை நான் எவ்வளவோ பாராட்டுவேன். காலங்காத்தால் எந்திரிச்சு எனக்கு ஃபோன் பண்ணிச்சு, எப்போ நான் குளிச்சுக்கிட்டு இருக்கேன், அம்மா வீட்டுக்கு 9:30 மணிக்கு வருவேன், வந்ததுக்கப்புறம் கூப்பிட்றேன்னு தான் சொன்னேன். அடுத்த வார்த்தை ஒன்றுமே பேசலை. சரி வச்சுருங்க.
அவ்வளவுதான். நேற்று சொன்னதுக்காகவாவது இன்றைக்கி எனக்கு துணிமணி எடுத்து கொடுப்பீங்களா? அவளை பொறுத்த வரைக்கும் எப்படி தெரியுமா? மோதிரம் வேணும், அது வேணும், இது வேணும்னு கேட்பா. நம்ம வாங்கி தரலன்னா நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறேன், கோர்ட்டுக்கு போகிறேன்னு சொல்லுவாள். ஆனால் கடைசி கட்டமாக சரிங்க நீங்கள் சொன்ன மாதிரிக்கு நான் யோசித்து பார்த்தேன், ஒரு புடவையை கூட எனக்கு எடுத்து கொடுங்க, இல்லை நான் கூட போய் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஸ்கேனர் அனுப்புகிறேன், பணத்தை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீட்டாக முடிச்சிட்டா. அவள் பொம்பளை, புத்தி உள்ளவ, பிழைக்க தெரிஞ்சவ. சரி நம்மளுக்கு கிடைக்காதுன்னு தெரியுது, கிடைக்காதுக்கு ஆசைப்படுறதுக்கு இருக்கிறதுக்கு அவர் வாங்கி கொடுக்குறத ஒரு 500 வாங்கி கொடுக்குறாரோ 1000 வாங்கி கொடுக்குறாரோ அது பெருசு இல்லை. வாங்கி கொடுக்குறத சந்தோஷமாக போட்டுட்டு புருஷன் வாங்கி கொடுத்த புடவைன்னு கட்டி ஒரு பர்த்டே கொண்டாடுவோங்கிறது அவள் முடிவு. ஆனால் இந்த மோதிரத்தை கொடுத்து இந்த இது ரெண்டையும் இப்போ நான் போய் இப்போ மாற்ற போனால் கண்டிப்பாக இதை எக்ஸ்சேஞ்சு போட்டுட்டு திருப்பி ஒன்று வாங்கினா இது எடுக்கிற ரேட்டு 10% கம்மியாக எடுப்பேன். திருப்பி வாங்குகிற நகைக்கு செய்கூலி சேதாரம் அது இதுன்னு போட்டு எல்லாம் கழித்து எனக்கு ஒரு 40,000 ரூபாயை கொடுன்னு இப்போ நிற்பேன். அப்போ இவன் என்னாருமா சொல்லுவேன், நகைக்கடை பஜார் வரைக்கும் வந்துட்டோம், இனிமேல் வந்துக்கிட்டு எதுக்கு வந்துக்கிட்டு போட்டுக்கிட்டு வாங்காமல் போகணும், வாங்கிட்டு நகைக்கடைக்கார தம்பிகிட்ட தம்பி இந்த மாதம் இருக்கிறத கொடுப்பாரு வாங்கிக்க, மீதியை அடுத்த மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக தருவாருப்பான்னு சொல்லி மேற்கொண்டு என் தலைமையில் கடனை போட்டு சுமையை ஏற்றி வச்சுட்டு தான் இவன் வருவான். நான் கேட்குறேன், அப்படி ஒரு பிறந்த நாள் கொண்டாடணுமா? இருக்கிறத வச்சு சிறப்பாக கொண்டாடுறது தான் நல்ல பெண்ணுக்கு அழகு. இப்போ அடுத்தடுத்து எனக்கு செலவுகள் இருக்கா இல்லையா? இப்போ ஹாஸ்டல் ஃபீஸுக்காக என்னைய போய் நோண்டுறான். நீ யாருக்கிட்டையாவது கேட்டு வாங்கி கொடு, உன் மாப்பிள்ளைங்க இருக்கான், இல்லை உன் தங்கச்சிங்க இருக்குல்ல, யாருக்கிட்டையாவது கேளுன்னா, ஏன் நீ என்ன பிடிங்கிட்டு இருக்கிய? உனக்கும் தான் விழுதுகள் இருக்காங்க, தங்கச்சிங்க இருக்காங்க, யாருக்கிட்டையாவது காசு கேளு. இல்லையா உங்கள் அம்மா அமிர்தம்மாவுக்கு கண்ணாபரேசனுக்கு கொடுத்த காசை நேற்று நைட்டு தான் நான் காட்டினேன், மீடியா முன்னால் எடுத்து அப்படியே ரூபா தாள் அப்படியே காட்டினேன். அப்போ இதெல்லாம் கேட்பாங்கல்ல. ஒன்று காசே இல்லைன்ட்டு போயிருக்கணும், இல்லையா காசை கண்ணில் காட்டியிருக்கக்கூடாது. நீயே கண்ணில் காட்டுவியா, அப்புறம் பணம் தான் இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு ஹாஸ்டலில் என்கிட்ட பிச்சை எடுக்கிறீங்கன்னு சொல்லி எல்லோரும் கேட்பாங்கல்ல. இப்போ நானே போய் ஒரு 4 பேர்கிட்ட இப்போ பணம் கொடுங்க மாப்பிள்ள, இல்லை பணம் கொடுக்க தங்கச்சிக்கலான்னு சொல்லி கேட்குறதுக்கு எனக்கு எப்படி வாய் வரும்? ஏன்டா நைட்டு கத்தையாக ரூபாயை காட்டுறீங்க, காலையில் எழுந்திரிச்சு பிச்சை எடுக்கிறீங்க, இதெல்லாம் ஒரு பொழப்பான்னு என் மூஞ்சியில் காரி துப்ப மாட்டாங்களா யாராக இருந்தாலும்? எல்லாத்துக்கும் என்னையவே பலிகடா ஆக்கக்கூடாது. நான் கேட்குறதுக்கு தான் கேட்பேன். எங்கள் அம்மாவோட பாத்தியாவுக்கு கேட்டேன், அது ஒரு நியாயம். என் மக்கள் எனக்கு செஞ்சாங்க, என் தங்கச்சி பிள்ளைங்க எனக்கு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பக்ரீத்துக்கு சிறப்பாக செஞ்சாங்க, எனக்கும் கொடுத்தாங்க, சுமிக்கும் கொடுத்தாங்க, இன்னும் என் பிள்ளைகளுக்கு பேரனுக்கு எல்லாத்துக்கும் தான் கொடுத்தாங்க, உனக்கும் கொடுத்தாங்க. எல்லா காசையும் வாங்கி உங்களுக்கு தான் செலவு பண்ணேன். பிரியாணி வாங்கி கொடுத்தேன், ட்ரெஸ்ஸு நான் எனக்கு தேவையானதை ஒன்று காலையில் எடுத்து நான் போட்டேன். ஏன் ஒரு ஆடம்பரமாக உள்ளவன் ஒரு 10 சட்டை 5 சட்டை எடுத்து போட்டு டெய்லி காலைல ஒன்று சாயங்காலம் ஒன்று போட்டு அழகு பார்க்கக்கூடாதா? இல்லை உங்கள் முன்னால் மினிக்கிக்கிட்டு நிற்கக்கூடாதா? நான் எவ்வளோ சிம்பிள்சிட்டியாக இருக்கேன், இவன் எதுக்கு இப்படி வந்துக்கிட்டு ஒரு எதுக்கெடுத்தாலும் படோடாபமாக காசை செலவு பண்ணுறது? இப்போ நான் எங்கே சுற்றினாலும் என்கிட்ட தம்படி பீஸாக தேராது, என்கிட்டையும் தேராது. என் நண்பர்கள், என் மாப்பிள்ளைங்க, என் தோழிகள், என் சகோதரிகள் யாருமே உனக்காக உதவி செய்கிறதுக்கு இப்போ தயாராக இல்லை. ஏன்னா அந்தளவுக்கு நீ என்னை டெய்லி டார்ச்சர் பண்ணுற. எனக்கு உதவி செஞ்சுக்கிட்டு தான் இருந்தாங்க என் மாப்பிள்ளைகளும் என்னுடைய தங்கச்சிகளும். ஏன் நிப்பாட்டினாங்க? தேனோ லைவில் உட்காந்துக்கிட்டு என்னை கரிச்சு கொட்டுறது. என் கூட இருக்கிறவன் நாங்கிறத கூட பார்க்காம, சம்பாரித்து கொடுக்குறவேங்கிறத கூட பார்க்காம, என்னை எப்போ பார்த்தாலும் ஏளனமாக பேசுகிறது. போடா வாடா, இவனே புட்டப்பையா, அவனே இவனே புரோக்கரு, வாடகை புருஷா, இப்படியே வார்த்தைகளை விட்டுக்கிட்டு இருந்தா யார் இவளுக்கு செய்வா? எனக்கு செய்கிறவங்க கூட இப்போ யோசிக்கிறாங்க, என்ன தான் இந்த மாமாவுக்கு கொடுத்தா கூட அந்த காசை கொண்டு போய் கவட்டக்குள்ளே தான் கொட்டுறாரு, இவருக்கு எதுக்கு நம்ம செய்யணும்னு சொல்லி செய்கிறவங்களும் ஒதுங்கிட்டாங்க. இப்போ நாங்கள் கொடைக்கானல் போகிறோம், குற்றாலம் போகிறோம், ஊட்டிக்கு போகிறோம், மன உளைச்சலாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு மாதத்துக்கு முன்னால் உங்கள்கிட்ட நாங்கள் சொல்லிக்கிட்டு இருந்தோம். அப்போ சத்தமே இல்லாமல் ஒரு மாப்பிள்ளை, ஒரு சகோதரி, ஒரு தோழி, இந்தாங்க நீங்கள் போயிட்டு வாங்க, உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குங்கிறீங்க அப்படின்னு சொல்லி எங்களை அனுப்புறதுக்கு பணம் போட்டாங்க. நான் இல்லைன்னு மறுக்கிறதுக்கு தயாராகவே கிடையாது, ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் தான் எதாக இருந்தாலும். ஆனால் நீ என்ன பண்ண, இங்கேருந்து சும்மா குற்றாலத்துக்கு போயிட்டு ஒரு நாள் அப்படியே போயிட்டு ஜூவை காட்டிட்டு ஒரு 2000 ரூபா வாடகை, 2000 ரூபா பெட்ரோலு, 2000 ரூபா சாப்பாடு, 6000 ரூபாயோட முடிச்சுட்டு எனக்கு அங்கே பிரச்சனை இருக்குது, எனக்கு இங்கே பிரச்சனை இருக்குது, எனக்கு இதாகுது அதாகுதுன்னு சொல்லி எல்லாருக்கும் விபூதி அடித்தேன். இதுக்கு பழி என் பக்கம், பாவம் ஒரு பக்கம் பழி ஒரு பக்கம் பாங்களா? அதை மாதிரி பணம் வாங்கினது நீ, நான் உனக்கு வாங்கி கொடுத்தேன். ஆனால் கொடுத்த காசில் 10ல் 1% மாத்திரம் செலவு பண்ணிவிட்டு மீதி 9% உன் கவட்டக்குள்ளே போட்டுக்கிட்டேன். போட்டு என்னத்தை நீ சாதிக்க போகிற? நான் ஒன்று சொல்லவா, வாழ்க்கையில் அலையும் போது தான் அலைய முடியும், ஒரு சுற்றி பார்க்க போகும்போது தான் போக முடியும்,
ஒரு வாழ்க்கையில் என்டர்டெயின்மெண்ட்டு என்ஜாய்மெண்ட்டுனா அதாவது அப்பப்போ போனால் தான் உண்டு. காசையும் வாங்கிக்கிற, எங்கேயும் வானா வரமாட்டேங்கிற, அதிகபட்சம் போனால் இந்த மடப்புறம் கோயில், பாண்டி கோயில், இந்த தூண்டி கருப்புன்னு சொல்லி இங்கனக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு நானும் பல தடவை சொல்லிட்டேன், வாப்பா பேசாமல் ஃப்ரீயாக இருந்தா இந்த இவனுக்கு வந்து இந்த நாளைக்கு ஆரம்பிக்குது பள்ளிக்கூடம், அவனுக்கு இன்னும் ஒரு வாரம் 10 நாளில் அவனுக்கு வந்து ஜூன் முடிஞ்சு ஜூலை 1ஆம் தேதி 2ஆம் தேதி போல் அவனுக்கு ஸ்கூலு காலேஜ் ஓப்பன் ஆயிரும். அப்போ 2 பேரையும் விட்டுட்டு நம்ம பாட்டு கிளம்பி கோவாவுக்கு போவான். பப்புவை பார்த்துக்கிறதுக்கு யாருன்னு கேட்டால் சுமி பார்த்துக்கிருவான். அதுக்கு அவளுக்கு ஏதாவது ஒன்று நம்ம செய்யணும். கூழுக்கு ஆசை மீசைக்கு ஆசைனா முடியுமா? இவங்க அம்மாவை தேவையில்லாமல் கெடுத்து விட்டது இவ தான். அந்த அம்மாவை முடிய தரன்னு இழுத்துட்டு போய் வாசலில் போட்டு இனிமேல் இந்த வீட்டு பக்கம் மிதிக்காதேன்ட. இன்றைக்கி என்ன ஆச்சு நிலமை? பப்புவை பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் நம்ம அவதிப்படுறோம். இதே மாதிரி சுமி விஷயத்துக்கும் வர்றேன். அவளுக்கு ஏதோ ஒன்று நல்லது போட்டது கேட்குறாளே, மோதிரம் கேட்குறா. அவனை தினமாக கேட்குறா. ஏதோ இருந்தால் ஒரு மாதத்துக்கு முன்னால் ஒரு மிக்சி வாங்கினான், அன்றைக்கி ஒரு ஏசி வாங்கினான். இவ்வளவு தானே? இது வீட்டுக்கு தேவையான பொருள் தானே? பிறந்த நாள் எப்போ வருது? வருஷத்துக்கு ஒருக்கா தானே வருது. சரி, அந்த நேரத்துக்கு ஒரு மோதிரம் கிதறம், ஒரு நகை நட்டு ஏதாவது ஒன்று வாங்கி கொடுத்தாதான், ஒரு சேலைகளை எடுத்து கொடுத்தாதான் அவளும் தான் பப்போ நாளைக்கு நம்ம எங்கேயோ வெளியூருக்கு போகிறோம், சுற்றுலா போகிறோம், ஒரு வாரம் ஆகும்பா வர்றதுக்கு, ஒரு குழும நாளைக்கோ இல்லை ஒரு கோவாவுக்கோ இல்லை எங்கேயோ போகிறோம், கோவளம் பீச்சுக்கோ இல்லை ஆலப்புழாவுக்கோ ஒரு சுற்றி பார்க்க போனால் இதை நீ கூட்டிக்கிட்டே எந்த இடத்துக்கு போவ? எத்தனை இடத்துக்கு போவ? ஒன்று நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னா, யாராவது ஒரு ஆள் அனுசரித்து போகணுங்க. எல்லாரையுமே பகையாளி ஆக்கி மீடியாவில் கமெண்ட் போடுறவனையும் கத்துற, கூட இருக்கிற வாழ்வு கொடுத்த என்னையவும் காரி துப்புற, எனக்காக சப்போர்ட் பண்ணி சரி நம்ம புருஷன்னு சொல்லி பேசி வாழ்க்கையை விட்டு கொடுத்தவனையும் டெய்லி ஏசியில் ஓசியில் படம் காட்டுறவ, 10 பேர்த்துக்கு அவுத்து காட்டினவ, வரிசையாக லிஸ்ட்டு போடுற, புருஷன் லிஸ்ட்டு போடுற, இப்படி பண்ணனா யார் உனக்கு நாளைக்கு ஹெல்ப் பண்ணுவா? யார் இந்த வாயில்லா ஜீவனை பார்த்துக்கிடுவா? கொஞ்சமாவது யோசிக்கணும்ல. எல்லாரையும் பகையாளி ஆக்கிட்டு நீ மாத்திரம் வந்து சுகபோக வாழ்க்கை வாழ முடியுமா? கூட இருக்கிறவனை சந்தோஷப்படுத்து, கூட இருக்கிறவனை காயப்படுத்தாத, அவனை வார்த்தைகளால் சுடாத. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும், நாவினால் ஆறாது வடு அப்படின்னு சொல்லி திருக்குறளே இருக்குது. அப்படி பார்க்கும்போது நீ என்னை தினம் வந்து நாவாலேயே சுடுற கெட்ட வார்த்தைகள். உங்களுக்கு மீடியாவில் தெரிஞ்சு இவ்வளோ பேசுகிறாளே, இவ தெரியாமல் ரூமுக்குள்ளே என்னை எவ்வளோ திட்டுறது மட்டும் இல்லாமல் அடிதடி வேறு. அடிதடி வந்தால் முந்தியாவது நான் கொஞ்சம் ஆள் நல்லா இதாக இருப்பேன், ஏதோ ஒன்று இவளை திருப்பி தாக்குறது இல்லை கண்ணன் தக்காட்டி அறையிறது இதெல்லாம் நடந்துச்சு. அப்போ வந்து எனக்கு வந்து குடும்பம் எல்லாம் இருந்துச்சு, யாருமே இல்லாத அனாதை மாதிரிலாம் நான் இல்லை, குடும்பம் எல்லாம் இருந்துச்சு. ஆனாலும் ஒரு தைரியமான வாழ்க்கை வாழ்ந்தேன். இவன் கூட பஞ்சாயத்து வச்சாலும் இவனை அடித்து துரத்தி விட்டாலும் நம்மளுக்கு குடும்பம் இருக்குதுன்னு சொல்லி அந்த ஒரு தைரியத்தில் அவளை அடித்தேன், தூக்கி போட்டு மிதித்தேன். ஆனால் இப்போ என் குடும்பம் நாளாக செதறி கிடக்கு. பெரிய பையன் தனியாக போயிட்டான், சின்னவன் வேலைக்கு போயிடுறான், சுமி எப்போ பார்த்தாலும் சுகையில் என்னவனே மன்னவனேங்கிறான். ஆக எனக்கு இப்போ உள்ள சுச்சுவேஷனுக்கு ஆதரவுக்கார யாரும் இல்லை. அப்போ இன்னொரு விஷயம், நான் ஏன் இவ்வளோ தைரியமாக தூக்கி போட்டு மிதித்தேன் அடித்தேன்னா, எங்கள் அம்மா இருந்துச்சு. எங்கள் அம்மா வந்து உயிரோடு இருந்துச்சு. ஏதோ ஒரு பிரச்சனைனா நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு கூட போவேன். இப்போ என் பெத்த தாயும் இல்லை, எனக்கு அங்கே ஒத்தையில் படுக்கிறதுக்கும் பயம். அதனால தான் நான் வந்து மொத்தத்துக்கு அங்கே போகிறதே கிடையாது. இதை வந்து இவள் சாக்காடாக வச்சுக்கிட்டு, இதை வந்து இவளுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு என்னைய ஒரு புழுப்பூச்சியோட கேவலமாகவும், என்னைய ஒரு துஷ்டே மாதிரியும், அவ்வளோ தூரம் கேவலமாக ஒரு அருவருப்பான ஜந்துவை பார்க்குற மாதிரியும், ஒரு வேலைக்காரனோட கேவலமாக ஒரு கொத்தடிமையை நடத்துகிற மாதிரியும் என்னை நடத்திக்கிட்டு இருக்கா. இது ரொம்ப நாளைக்கு நிலைக்காது. நானும் சுமிக்கிட்ட உட்காந்து இந்த வாரம் மன விட்டு பேச போகிறேன். எப்போ அவளுடைய அராஜக போக்கு ரொம்ப ஓவராக போய்கிட்டே இருக்குது. ஒரு அளவு தான் பார்ப்பேன். நான் உன் கூட வந்தா நீ வந்து என்னை முழுசாக பார்த்துக்கிறியா, இல்லை இந்த சுகையில் புச்சுக்குட்டின்னு சொல்லி நீ பாட்டுக்கு மொட்டை மாடியில் போய் கடலையை போடுவியா? ஏன்னா அவளுடைய கேரக்டர் எனக்கு தெரியும். எத்தனை மணினாலும் காலையில் 3 மணி 3:30 மணி வரைக்கும் போய் மொட்டை மாடியில் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்ததுனால தான் என் மையன் கூப்பிட்டு கண்டித்து சத்தம் போட்டு எனக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும்னு கேட்பீங்க. அதுக்கு சொல்கிறேன் நான். எப்படி அவன் 3:30 மணி வரைக்கும் மொட்டை மாடியில் பேசுகிறது உனக்கு எப்படி தெரியும்? ஒருவேளை நீ எதுவும் வெயிட்டிங் ஆப்ஷனில் எதுவும் போய் பார்த்தியா? இல்லை 3:30 மணிக்கு நீ போய் ஃபோன் பண்ண வேண்டிய அவசியம் என்னன்றதுக்கு என் மையன் ஈவெண்ட்டு போயிட்டு நைட்டு வந்திருக்கான். எத்தனை மணிக்கு? 2 மணிக்கோ 2:30 மணிக்கோ. அந்த நேரம் மொட்டை மாடியில் போய் இவ அங்கேருந்து வரும்போதே செல்ஃபோன் வெளிச்சம் பார்த்துருக்கு. அவன் பார்த்துருக்கான் காரில் வரும்போது. என்னடா மாடியில் யாரோ ஆள் வந்து உலாவுற மாதிரி இவன் தெரியுது அப்படின்னு சொல்லி இவன் பார்த்துருக்கான். என் பெரிய பையன் வந்து பார்த்தா இவ தான் புச்சுக்குட்டி நான் அப்புறமா கூப்பிட்றேன் இருங்க அப்படின்னு சொல்லி டக்குன்னு ஃபோனை கட் பண்ணியிருக்கான். ஒரே பிடுங்கிருக்கான் செல்லை. உள்ளுக்குள்ளே பார்த்தா புஜ்ஜின்னு போட்டு அவன் நம்பரை பதிஞ்சு வச்சு கால் டியூரேஷனை பார்த்தா 3 மணி நேரம்
45 நிமிஷம் 27 வினாடி யார்கிட்ட புஜ்ஜி குட்டிக்கிட்ட பேசியிருக்கேன். அப்போ எத்தனை மணிக்கு ஃபோன் எடுத்துகிட்டு போயிருப்பா? 11 மணிக்கு ஃபோன் எடுத்துகிட்டு போனவ கிட்டத்தட்ட 3 மணி வரை 2:30 மணி வரைக்கும் பேசியிருக்கானா 3 மணி நேரம் இத்தனை வினாடி இத்தனை செகண்ட் பேசியிருக்கிறத பார்த்த உடனே என் மகன் விட்டாம்பார் ஒரு அறை. அதில் தான் அவளுக்கு காலில் இங்கே கண்ணி போனது. என்னடா கன்னத்தில் அடிப்பட்டால் காலில் அப்படி கண்ணி போங்கிறீங்களா? அது கேமரா ஸ்டாண்டை வச்சு அவளுக்கு காலில் போடு கண்ணி போய் என்கிட்ட அதை ஃபோட்டோ எடுத்து போட்டான். அப்போ என்கிட்ட கேட்டதுக்கு நைட்டு சமைச்சு வைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லி சொன்னேன். அவன் ஃபோன் பண்ணி சொன்னதை நான் மறந்துட்டேன். அதனால் வந்தவனை சோறுன்னு கேட்டு உங்களை மாதிரியே அவனும் சோத்துக்கு செத்தவனாக இருக்கேன். சோறுன்னு கேட்டேன். இல்லை வீட்டில் வெறும்பானை இருக்குன்னு என்னை அடிச்சுவிட்டான்னு சொன்னான். அப்போவே இவள் பொய் பேசுகிறாங்கிறது எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் என் மையன் என்கிட்ட கண்ணீர் விட்டு அழுது சொல்கிறேன். எதுக்கு தெரியுமா அவன் அன்றைக்கி அவங்கள அடித்தேன், காலில் கண்ணி போகிற அளவுக்கு உங்கள்கிட்ட சொன்னால் நீங்களே அவங்கள தூக்கி போட்டு மிதிப்பீங்க அப்படின்னா. என்னடா சொல்கிறா அப்படின்னதுக்கு, அம்மாக்கிட்ட கேட்காதீங்க, இந்த ரகசியத்தை இன்றைக்கி நான் உங்களுக்கு உடச்சி விட்றேன். இந்த மாதிரி அன்றைக்கி ஒரு நாள் நான் வந்து ஈவெண்ட் போயிட்டுக்கு வர்றேன். காலையில் 2:30 மணி இருக்கும் அதிகாலை. பார்த்தா நள்ளிரவு, அதிகாலை கூட கிடையாது. 2:30 மணிக்கு மாடியில் மொட்டை மாடியில் நின்றுக்கிட்டு ஃபோன் பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் வந்தவொடனே ஃபோனை மறைச்சாங்க. அப்போ தான் பார்க்குறேன் அதில் அந்த ஆள் இந்த அம்மா லைவில் சொல்லுதில் புச்சி குட்டின்னு சொல்லி அவன் தான் பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னேன். நான் சொல்லிட்டேன், அந்த மாதிரி விஷயத்துலலாம் நான் கண்டிக்க மாட்டேன், அவளுக்காக சப்போர்ட் பண்ணி வரமாட்டேன், நீ தூக்கி போட்டு மிதிக்கிட்டேன் நான். இதுதான் நடந்த சம்பவம் அன்னைக்கு. அதனால் அவளை நம்பி இதை நான் எதுக்கு சொல்ல வர்றேன்னா, இவளை நம்பி நான் போக முடியாதுங்க அந்த வீட்டுக்கு. மெயின் காரணமே அதுதான். இவளை நம்பி போனால் நான் போய் உட்காந்ததுக்கப்புறமும் மாடியில் போய் 3:30 மணி நேரம் 4:30 மணி நேரம் போய் உட்காந்து ஃபோன் பேசிக்கிட்டு இருந்தானா நான்லாம் மனித மிருகமாக மாறிடுவேன். என்னையை பற்றி உங்களுக்கு தெரியாது. அமைதியாக போவேன். சாது மிரண்டா காடு கொள்ளாதுங்கிற கதை தான் என் கதை. அடித்து தும்சம் பண்ணி விட்டுட்டு நான் பாட்டுக்கு ஏதாவது ஒன்று பண்ணி விட்டுட்டு ஜெயிலில் போய் உட்காந்துருவேன். என் கேரக்டர் அப்படி கேரக்டர். கோபம் வராது, அப்புறாணியாக தான் இருப்பேன். இவளே ஏன் எனக்கு இவ்வளோ தூரம் பயப்படுறா? அந்த ஆள் மோசமானவன், திடீர்னு எப்போ வேணாலும் கை நீட்டுவேன் அப்படிங்கிற அந்த பயம் அவள் உள்ளுக்குள்ளே உறைஞ்சி போய் கிடக்கு. ஏன்னா அவள் அந்தளவுக்கு என்கிட்ட அடி மிதி வாங்கினவன். அவள் அடிக்கிறான்னா நான் ஏன் பொறுத்து போகிறேன்னா, போனால் போகுது விடு அப்படிங்கிறதுக்காக தான் போகிறேன். எனக்கு ரொம்ப வேர்க்குது. சரி நான் கிளம்புறேன், ஒரு முக்கியமான இடத்துக்கு இன்றைக்கி போக வேண்டியது இருக்குது, அதையும் சொல்லிடுறேன். இந்த தொண்டை இவளுக்கு தான் 2 நாளாக நான் சொல்கிறேன்ல, ஒன்று சொல்கிறத கேட்கணும், டாக்டர் பேச்சையாவது கேட்கணும். டாக்டர் என்ன சொல்லி விட்டார், 5 நாளைக்கு வீடியோ போடாதீங்க, லைவ் போடாதீங்க, பேச விடாதீங்க, உடலுக்கு ஒத்துக்கிறாத ஒவ்வாமையான உணவுப் பொருளை திங்காதீங்கன்னு இருக்கார். இந்த நேற்று உட்காந்து பிரியாணியை கிண்டிட்டு தயிர் வெங்காயத்தையும் அந்த தயிர் பச்சடி தயிரை வெங்காயத்தையும் தனியாக கூட சாப்பிடுங்க, மிக்ஸ் பண்ணி சாப்பிடாதீங்கன்னு சொன்னார். என் தலைமையில் சத்தியமாக டாக்டர் சொன்னது இதுதான். கேட்காம மத்தியானம் உட்காந்து இந்த அதை தின்னு, நைட்டும் தின்னு, காலையிலேருந்து கமலஹாசன் வாய்ஸ் வெறும் காற்று தான் வருது, தேவர மையம் படத்தில் வர்ற மாதிரி வெறும் காற்று தான் வருது அப்படிங்கிறா. இப்போ தான் கிளம்பிட்டேன். இதில் பாருங்கள், என் குடும்பத்துக்கு கூட இத்தனை நாள் நான் பண்டுவம் பார்த்தது கிடையாதுங்க, வைத்தியம் பார்த்தது கிடையாது. பண்டுவம் மீன்ஸ் வைத்தியம். இவளை கூட்டு போய் இந்த அன்றைக்கி போய் ஆஸ்பத்திரிக்கு போய் செலவு, இந்த இப்போ கிளம்பிட்டோம். அந்த டாக்டருடைய இது ஆஃபீஸு விளக்கு தூணில் இருக்குதான், இது கிளினிக், அங்கே போகிறோம். என் காசு பூரா சம்பாதிக்கிற காசு பூரா தொண்டை தண்ணி ஆற்றி 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 கத்தி கத்தி நான் சம்பாரித்து ஆஸ்பத்திரிக்கும் மருந்து மாத்திரைக்கும் இதுக்கே கொடுத்துக்கிட்டு நான் அலைகிறேன். சொன்னால் கேட்க மாட்டேங்கிறா. நாங்கள் ஆஸ்பத்திரிக்கு கிளம்பிட்டோம், வேறு ஒன்றும் கிடையாது. அதனால தான் இங்கே உட்காந்து வீடியோ போட்டிருக்கேன். வேறு என்ன பண்ண சொல்கிறீங்க? கழுதைக்கு வாக்கப்பட்டேன், கணக்குதுன்னா முடியுமா? கிளம்புற வழியை பார்க்குறேன், கிளம்புறேன், போயிட்டு வந்துட்டு கூப்பிட்றேன். என்ன கிளம்பிட்டியா? பெரிய எலிசபெத் ராணி இங்கே பாருங்க, நடைய பாரு. ஏய் இங்கே வா, உன் கொண்டைய மந்திரம் காட்டிட்டு போ. பெரிய நடமாடு நயன்தாரான்னு நினைப்பு. இங்கே வாடி, இந்தாப்பா மண்டையை காட்டு. ஆத்தாடி ஆத்தா, பெரிய அப்படியே அமெரிக்கன் ரிட்டர்ன்ஸ் தான். மண்டைகளையும் ஆளுகளையும் பாருங்கள். சரி நாங்கள் கிளம்புறோம்ப்பா, போயிட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு அவளுக்கு ட்ரீட்மெண்ட்டை பார்க்குறேன். அவளும் நல்லா ஆகணும்னு சொல்லி எல்லோரும் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்கள், சரியா? நன்றி, வணக்கம்.